தேங்காய் ஓடு, அந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறோம்னா நிச்சயமாக தீப்பற்றி எரியதானே செய்யும். ஆனால் இங்கே ஒரு சித்தர் இருக்கார், பெரிய மகான். அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டார். ஆனால் அவருக்கு பசிக்கு என்றைக்காவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்படியே தெருக்களுக்கு வருவார். ஏதாவது ஒரு வீட்டு முன்னால் போய் யாசகம் கேட்பார். அவங்க கொடுக்கறத நிறையா கொடுத்தாங்கன்னா கூட அதிகமாக அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டார். அந்த கொட்டாங்குச்சியில் அதை அரிசி கொஞ்சம் போட்டு அதில் வந்து 2-3 காயை போட்டு உடனே வந்து அதை தீப்பற்றி அதை வந்து எரிய வைப்பார். அதாவது சூடாக்கி சமைச்சி சாப்பிடணும் இல்லைங்களா. அவருக்கு பாத்திரமே வந்து அந்த கொட்டாங்குச்சி தான். அந்த கொட்டாங்குச்சி வந்து தீப்பற்றி எரியவே எரியாது. ஆனால் அதில் அவர் வச்சா பாருங்கள், அந்த அரிசி அதெல்லாம் வந்து சாதமாக மாறும். ஏன்னா வெந்து சாதமாக மாறும். அந்த காய்கறிகளும் வெந்து அவங்களுக்கு வந்து இதமாக மாறும். அதை மட்டும் எடுத்து சாப்பிடுவார். இந்த மாதிரி அதிசயத்தை பார்த்து மக்கள்லாம் ஒரே ஆச்சரியம். அது எப்படி கொட்டாங்குச்சி வந்து எரியாமல் இருக்குது? அது கொட்டாங்குச்சி தானா அல்லது வேறு எதாவது மெட்டலாக இருக்குமா, காப்பராக இருக்குமோ? ஏன்னா ப்ரௌனாகவும் எல்லோ கலரில் தானே இருக்கும், தேங்காய் ஓடு அந்த கலரில் தானே இருக்கும். அதில் வந்து இது ஏதாவது காப்பராக இருக்குமா அப்படின்லாம் போய் எட்டி பார்த்தாங்க. காப்பர்லாம் கிடையாது, சாதாரண கொட்டாங்குச்சி தான். அதை வந்து கையில் அப்படியே வச்சுட்டுருப்பார். அதில் யாராவது ஏதாவது போட்டால் அதை மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவார். ஒன்று தான், அரிசியாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கி அப்படியே சமைச்சு சாப்பிடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதே மாதிரி அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து அவர் எடுத்து அதை சாப்பிடும்போது சிந்தக்கூடிய அந்த பருக்கை இருக்கு இல்லைங்களா, அதை யாராவது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர ஆரம்பிச்சுது. பிணிகள், நோய் நொடிகள், உபாதைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிச்சுது. அதுலேருந்து ஏதாவது ஒரு சாதம், ஒரு பருக்க விழுமா, ஒரு சோறு விழுமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பெரிய மகானுடைய, அந்த யோகியுடைய எச்சல் பட்ட அந்த சாதத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவங்க எப்படி இருந்திருக்கணும்? தன்னலம் இல்லாத ஒரு பெரிய ஒரு மகானாக இந்த மகான் இருந்திருக்கார். அவருடைய அருட்பெயர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள் அப்படின்னு அவங்களுடைய பெயர். அவங்களுடைய சாதாரணமாக அவங்களுடைய ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், அதுதான் அந்த மகானுடைய ஊருங்க. 30 வயதில் காவாப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டார். அங்கே வந்து அப்படியே சுற்றிகிட்டே இருந்திருக்கார். அந்த காவாப்பட்டிக்கும் மருதேரிக்கும் நடுவே மாந்தோப்பு ஒன்று உட்காந்துட்டார். மாந்தோப்புலே வருஷக்கணக்கில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த தவப்பயனால் அவர் கையால் எது கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் வந்து குணமாச்சு. ஒரு விபூதி கொடுத்தாலும் சரி, ஒரு மண்ணை அள்ளி கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அது கையால் ஏதாவது கொடுத்துட்டா போதும், அந்த பொருள் அவங்க கைக்கு வந்தாலே அவங்களுக்கு அருள் கிடைச்ச மாதிரி. அதெல்லாமே அது மாதிரி ஆச்சு. மிகப்பெரிய சித்துகள் எல்லாமே இந்த மகான் வந்து செய்யக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி ஒரு நாள் மாலை நவகண்ட யோகம் அப்படின்னா உடல் உறுப்புகளை வந்து 9ஆக பிரிக்கிறது. உடல் உறுப்புகளை 9 இடங்கள் அப்படியே தனித்தனியாக பிரித்து வைக்கிறது நவகண்ட யோகம். அந்த மாதிரி நவகண்ட யோகத்தில் அவர் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள். அந்த வழியாக போன அந்த ஊர்க்காரர் கையில் இருந்த குச்சியால் தட்டின உடனே இவருடைய தவமானது கலைகிறது. அப்போ கொஞ்சம் கோவப்படுறார். இந்த மாதிரி மகான்கள்லாம் அதாவது தவம் பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ இப்போ என்னுடைய தவத்தை வந்து கலைச்சிட்ட, நீ இருக்கிற வரைக்கும் உன்னுடைய குடும்பம் வந்து தழைக்காது, நீ போன பிறகு தான் உங்கள் பிள்ளைகள்லாம் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சபிச்சிட்டார். அப்புறம் அந்த ஊர்க்காரர் வந்து வேண்டி விரும்பி கேட்ட பிறகு அவருக்கு சாப விமோச்சனம், பாப விமோச்சனம்லாம் கொடுத்தார். எப்பயுமே நாம் கூட மகான்கள் ஏதாவது ஒரு தவத்தில் இருக்காங்க, ஒரு மௌனத்தில் இருக்காங்க அப்படின்னா நாம் அவங்கள தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இறைவனுடன் ஈடுபாடு கொண்டவங்க. அந்த இறைவனுடைய இயக்க நிலையில் அவங்க இயங்கின்னு இருப்பாங்க. அதில் நம்முடைய இயக்கத்தை கொண்டு போய் அங்கே காமிக்கக்கூடாது. அந்த மகான் வந்து எல்லா வகையிலுமே பெரிய மகானாக இருந்திருக்காங்க ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள். அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா கவலை விலகும், பிரச்சனைகள் தீரும். இதே மாதிரி ஏதாவது சாபங்கள் பாபங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து நம்மளை விட்டு விலகி போகும். இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, அதாவது தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலத்திலிருந்து போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு செல்லும் வழியில்
12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காவாப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க. தென்பெண்ணை ஆற்றின் கரையில் ஒரு ஓடு வேய்ந்த சிறிய கோவில் அமைப்பில் இந்த ஜீவசமாதி இருக்குது. அந்த காவாப்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். அந்த மாதிரி அற்புதமான சிவலிங்க பிரதிஷ்டையோட இந்த ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள் அருள் பாலிக்கிறாங்க. இன்றைக்கும் இவங்களுடைய ஜீவசமாதிக்கு நிறைய பேர் போகிறாங்க, உட்கார்ந்து தவம் செய்கிறாங்க. அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே விலகுதுங்க. அதனால் பெரியவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் பெற்ற சாபங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கை வளமாக இருக்க ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், மகரிஷிகள், தபசிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை ஆடி மாத ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.